திருச்சி மாவட்டம் திண்டுக்கரை ரயில்வே கேட் அருகே அரசு பேருந்தில் சென்ற நபரை கீழே தள்ளி சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு ஒரு கும்பல் தப்பியுள்ளது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் வள்ளி மணவாளன் வழங்க கேட்கலாம். வள்ளி மணவாளன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். திருச்சி மாவட்டம் ஜியபுரம் அடுத்துள்ள கொடியாளம் மாரியம்மன் கோயில் வசிப்பவர் கணபதி. இவரது மகன் விஷ்ணு ஆட்டோ ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் இன்று விஷ்ணு கொடியாளத்தில் இருந்து அரசு பேருந்தில் ஏறி சத்திரம் பேருந்து நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்தார். கொடியாளம் அடுத்த திண்டுக்கரை ரயில்வே கேட் அருகே பேருந்து சென்ற போது விஷ்ணு பேருந்தின் பின்பக்க படிக்கட்டில் அருகே நின்றிருந்தார். அப்போது ஹெல்மெட் அணிந்து கொண்டு 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 5 பேர் கொண்ட கும்பலில் ஒருவர் பேருந்தில் ஏறி விஷ்ணுவை காலால் எட்டி உதைத்து கீழே தள்ளிவிட்டார். பின்னர் 5 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக விஷ்ணுவை முகம், தலைப்பகுதிகளில் வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். இதில் இரத்த வெள்ளத்தில் விஷ்ணு சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். தகவல் அறிந்த ஜியபுரம் போலீசார் விஷ்ணுவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆகியவற்றுக்காக அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் அரசு பேருந்து பகுதிகளில் கைரேகை நிபுணர்கள் கைரேகைகளை பதிவு செய்தனர். மோப்பநாய் உதவியுடன் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். காலை 9 மணிக்கு பட்டப்பகலில் அரசு பேருந்தில் பயணம் செய்த இளைஞரை 5 பேர் கொண்ட கும்பல் சராமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய சம்பவம் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் மற்றும் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 1 வருடத்துக்கு முன்பு கொடியாளம் பகுதியை சேர்ந்த கோகுல் என்பவர் அதே பகுதியை சேர்ந்த பெண்ணுடன் தொடர்பு வைத்துள்ளார். அந்த பெண் விஷ்ணுவின் உறவினர் என்பதால் விஷ்ணு கண்டித்துள்ளார். மேலும் நண்பர்களுடன் சேர்ந்து கோகுலை கொலை செய்துள்ளார். கோகுல் கொலை நடந்து கடந்த வாரம்தான் 1 வருடம் ஆகிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளிவந்த விஷ்ணுவை பழிக்கு பழியாக தற்போது படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.